ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஆவரேஜ் தமிழ் பாய். நம்ம வந்து நம்மளோட பழைய கிராஃபிக்ஸ் கார்டை கொடுத்து இன்னொரு ஏஎம்டியோட பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம். அதுவும் Asus Rog Strixோட ஒரு பெரிய ஹை எண்ட் டாப் டேர் கிராஃபிக்ஸ் கார்டுங்க. இதை பற்றி எனக்கு சொல்லணும் இல்லை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் ஐம் கோனா லவ் இட் பேபி. அது என்னன்னு நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்களா? ஐ நோ இட் இஸ் RX 600 XT liquid cooling technology with RGB-யோட. என்னடா 3090லேருந்து 6800 ஸ்டெப் டவுன் வந்திருக்கே, நீ எல்லாம் லூஸாடா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் கேட்க தோணுங்க. அது என்ன, பிகாஸ் நான் 3090 யூஸே பண்ணலங்க. ஏன்னா என் பிளே ஸ்டேஷனில் தான் எல்லா ஸ்டோரி மோட் கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேனே. சரி, அதுதான் சும்மா இருக்கே, அதனால 3090 கொடுத்துட்டு 6800 ST எடுத்தாங்க, அதுவும் liquid cooling டெக்னாலஜியோட. கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பழைய கிராஃபிக்ஸ் கார்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணுறதுங்க. அதோட சாஃப்ட்வேர்லேருந்து அதோட டிரைவர்ஸ்லேருந்து எல்லாமே ஒன் மாஸ்டர் செட் டு 0 வரணும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் வந்து ரிமூவல் கொடுத்தீங்கன்னா அதில் NVIDIA இருக்க எல்லா டிரைவர்ஸும் போயிடும். நீங்கள் AMDக்கு மாறும்போது இல்லை AMDலேருந்து நீங்கள் NVIDIAக்கு போகிறீங்கன்னா வைஸ் வர்ஸா சேம் திங் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது வந்து மஸ்ட் டூ. சரி, கடைசியாக நீங்கள் அதையும் பண்ணிட்டீங்க, AMDயோட டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. AMDயோட டிரைவர் வந்து AMDயோட வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அது நான் சொல்ல வேண்டியன்னு பெரிய அவசியம் இல்லை, பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லது. AMDயோட ஒன்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதோட அட்ரிலின் சாஃப்ட்வேர் இப்படி தாங்க இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் NVIDIAவோட இவங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே பெட்டருங்க. பிகாஸ் அதில் வந்து உங்களோட நியூஸ்லேருந்து எல்லாமே சொல்லுதுங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், டியூட்டோரியல்ஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்கும். நீங்கள் மொபைலில் கூட இதை கனெக்ட் பண்ணி உங்களோட இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். தட் மச் கிரேட். ப்ளஸ் உங்களோட கேமோட FPSன்னு சொல்லி கொடுக்குங்க, எவ்வளோ FPS நீங்கள் ஆவரேஜாக உங்கள் கேம் எடுக்குது அப்படின்னு சொல்லி. நான் வந்து இப்போதைக்கு உங்கள் டெஸ்டிங்காக 92 மினிட்ஸ் கடைசியாக நான் ப்ளே பண்ணேன். அதுக்கு எனக்கு ஆவரேஜாக கிடைத்த FPS வந்து 109 and average FPS I got in Apex was also 109. இது உங்களோட கேம் பர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லும். உங்கள் கேம் வந்து பெட்டராக போகுதா, இல்லை கேமில் ஏதோ இஷ்யூஸ் இருக்கா, இல்லை கேம் சாஃப்ட்வேரோட கம்பேட்டபிள் ஆகலை, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், நீங்கள் அது எல்லாமே பண்ணி கொடுக்கோங்க. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேமை ஸ்கேன் பண்ணிடும், நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் அதே மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் அண்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாம். தென் யூ கேன் மெயின்டைன் பர்ஃபார்மன்ஸ் ஹியர். அண்ட் ஒன் பிக் திங் அபவுட் திஸ் சாஃப்ட்வேர், நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணலாம் கைஸ். இதோட செட்டிங்ஸை நீங்கள் வந்து டோட்டலாக ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் டேபுக்குள்ளே வந்து யூ கேன் ஓவர் கிளாக் யுவர் CPU, which is for me a great deal, because overclocking CPU and GPU manually பண்ணும்போது it will lead to lot of problems. But AMD has done their work very neatly, where you can overclock it without having any of the problem device.
ஸோ அதை தவிர்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து ரொம்ப பண்ணது நான் பண்ண சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. பிகாஸ் இட் கேன் டேமேஜ் யோர் கம்ப்யூட்டர் அஸ் வெல். ஐ மீன் யோர் ஜிபியூ அண்ட் சிபியூ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. And then you can set your displays here, what displays you have and anything advanced you want to change. You can choose your graphics profile. நான் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா esports யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் இதில் ஸ்டோரி மோட் அவ்வளோ விளாடுறது இல்லை. வாங்க நம்ம கேம் பிளேஸ்குள்ளே போகலாம். I'll show you the benchmarks of few games as well. On your six. Bravo. One down. Push the offensive. Switching mags. We control Bravo. We Throwing a secure the stun lead. grenade. இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களோட ஆவரேஜ் தமிழ் பாய். ஹேவ் அ கிரேட் டே.